போட்டோ ஜியோ சார்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட தலைவர் லில முரளி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட நிதி காப்பாளர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ். தங்கராஜ் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில துணைத் தலைவர் பாலாஜி கோரிக்கை விளக்க பேருரையாற்றினார். அரசு அலுவலர்கள் அனைவரும் கோரிக்கை சம்பந்தமான பதாகைகளை கையில் வைத்தபடி கோஷங்கள் எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட தலைவர் இள முரளி செய்தியாளர்களிடம் கூறுகையில், எங்களது 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தவே இந்த கவன ஈர்ப்பு கோரிக்கையை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் என்றும், இதில் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்திட வேண்டுமா இக்கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் தமிழ்நாடு அரசின் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய 7வது ஊதிய குழு நிர்ணயத்தில் 21 மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டுமாய் இக்கூட்டமைப்பு தமிழ்நாடு முதல்வர் மற்றும் தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கொள்கிறது. மேலும் சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், பொது சுகாதாரத்துறை, காவல்துறை, மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பேரூராட்சிகள், அனைத்து துறைகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள், தன்னை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள், மக்களை தேடி மருத்துவ திட்ட சுகாதார ஆய்வாளர்கள் என அனைத்து துறையை சார்ந்த பணியாளர்களின் எதிர்கால வாழ்வாதாரம் கருதி பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஓய்வூதியம் வழங்கிட வேண்டுமாய் இக்கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாடு முதல்வர் மற்றும் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வதாகவும், இதே போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று கூறினார். இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கணேஷ்குமார், பாண்டியராஜன், மாரப்பன், சந்திரன், விவேகானந்தன், கணேசன், பாஸ்கர், செல்லையா மற்றும் சித்ரா பாலசுப்ரமணியம் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் போட்டோ ஜியோ கூட்டமைப்பு கோவை மாவட்டம் அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த கூட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த 10 அம்ச கோரிக்கைகளில் வாழ்வாதார கோரிக்கைகள் பலவற்றை நமது முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என கடந்த தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாமல் தொடர்ந்து அனைத்து அரசு அலுவலர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், உள்ளாட்சி பணியாளர்களுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையிலே தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் கூட்டமைப்பு ஈடுபட போகிறோம். காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதை தவிர்க்க அரசு கட்டாயம் பேச்சுவார்த்தை கூட்டணி சார்பாக அழைத்து வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து காலவரற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை போட்டோ ஜியோ கூட்டமைப்புகள் அனைத்து சங்கங்களும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து சங்கங்கள் சார்ந்த கூட்டமைப்பு தான் ஒன்று சேர்ந்து எங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அங்கங்க வேலை செய்யற இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலையிட்ட வேலை நிறுத்த போராட்டம். வேலைக்கு ஆஃபீஸ் போக மாட்டார், பணியாளர்கள் பணிக்கு செல்ல மாட்டார். அந்த நிலை ஜனவரி 6 முதல் சார். இப்ப நம்ம அரசுகிட்ட நம்ம என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருந்தோம், அவங்க என்ன நிறைவேற்றாம இருந்தாங்க? இந்த 10 அம்ச கோரிக்கைகள்ல 10 அம்ச கோரிக்கைகள் வச்சிருக்கோம். இதுல வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஓய்வூதிய பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், பொதுவழிப்பு பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் வாழ்வாதாரம் பெற்றுவிடும் என்ற கடினமான நம்பிக்கையில் அரசு அலுவலர்கள் இந்த அரசை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆட்சி முடியும் தருவாயில் கூட இது அமல்படுத்தப்படவில்லை என்பது வாழ்வதற்காக போராடி
தொகுதி முரண்பாடு சம்பந்தமாக பல முறை கோரிக்கை வைக்கிறோம். நாளது தரவில்லை கிடைக்கிறது. அரசு இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கீங்களா சார்? ஏற்கனவே பேச்சுவார்த்தை தோல்வி கடந்த 28ஆம் தேதி அரசு எங்கள் கூட்டத்தை சந்தித்து 3 அமைச்சர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வியை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம்